பார்த்து கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. நெற்குப்பையில் உள்ள அரச மரத்து ஸ்ரீ வைரவ சித்தி விநாயகருக்கு புதிதாக வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் உள்ள நூற்றாண்டுகளை கடந்த பழமை வாய்ந்த அரச மரத்து வைரவ சித்தி விநாயகர் கோவில் முற்றிலுமாக கற்கள் கொண்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் எதிரே அமைக்கப்பட்ட யாக வேள்வியில் 2 நாட்கள் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பூஜை போன்ற ஹோமங்களும் பூஜைகளும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் விநாயகருக்கும் கலசங்களுக்கும் புனித அபிஷேக நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து அலங்காரமும் தீப ஆராதனை நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பரிகார தெய்வங்களுக்கு அபிஷேகமும் தீப ஆராதனையும் காட்டப்பட்டு சித்தி விநாயகருக்கு புதிதாக வெள்ளி கவசம் சாத்தப்பட்டது. இவ்விழாவினை சுற்று வட்டார பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானமும் பிரசாதமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திண்டிவனம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வளர்பிறை சஷ்டி வழிபாடு. திண்டிவனம் வள்ளி தெய்வ யானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வளர்பிறை சஷ்டியான இன்று ஆகஸ்ட் 29 மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், இளநீர் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். திரளான அளவில் பங்கேற்ற இப்பகுதி மக்கள் தீபமேற்றி வழிபட்டனர். பின்னர் பிரசாதம் வழங்கப்பட்டது. தேவீர அள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாதாந்திர பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவி சூரியகாந்தி தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் முத்துலட்சுமணன் அனைவரையும் வரவேற்று தமிழ்நாடு அரசின் திறன் பயிற்சி பற்றியும் போதை தடுப்பு விழிப்புணர்வு பற்றியும் பெண் பிள்ளைகளுக்கு தற்காப்பு பயிற்சி பள்ளியில் வழங்கப்படுவதை பற்றியும் எடுத்துரைத்தார். பள்ளி மேலாண்மை குழு பொறுப்பாசிரியை கவிதா நன்றி நவில கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. வாழை வராகி அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாடு. திண்டிவனம் அடுத்த டி பாஞ்சாலம் வாழை வராகி அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமையான இன்று ஆகஸ்ட் 29 விநாயகர், முருகன், பால திரிபுர சுந்தரி, வாழை வராகி அம்மனுக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனையோடு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். இப்பகுதி மக்கள் திரளான அளவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிங்கவரம் அரங்கநாதர் திருக்கோவிலில் இலவச திருமணம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சிங்கவரம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் அரசு சார்பில் 6 ஜோடிகளுக்கு இன்று ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை திருமணம் நடைபெற்றது. இதில் மஸ்தான் MLA கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். திண்டிவனம் துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால சிறப்பு பூஜை. திண்டிவனம் செஞ்சி ரோடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால வேளையில் இன்று ஆகஸ்ட் 29 பால், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். இப்பகுதி மக்கள் திரளான அளவில் பங்கேற்று எலுமிச்சை தீபமும் நெய் தீபமும் ஏற்றி வழிபட்டனர். சோகத்தூர் ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவிலில் ஆவணி மாத சுவாதி விழா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சோகத்தூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோயில் நரசிம்மமூர்த்திக்கு ஆவணி சுவாதி முன்னிட்டு சுவாதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூலமூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு விசேஷ திருமஞ்சனம் நடந்தேறியது. பிறகு புதிய வஸ்திரம், பூமாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து உலக நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனை மற்றும் அன்னதான வைபவம் நடைபெற்றது. இந்த வைபவத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மக்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.